இந்த விழா வந்து முப்பெரும் விழான்னு சொல்லி அறிவிச்சிருக்கோம். ஒன்று வந்து சாலிவாகன மாமன்னரின் குரு பூஜை, அவருடைய பிறந்த நாள் விழா வந்து நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். ஒன்று. ரெண்டாவது இது நம்ம குலத்தில் படித்த பிள்ளைகளுக்கு ஒரு அப்ரிசியேஷன் பண்ணுற விதமாக அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா வச்சுருக்கோம். மூணாவது குடும்ப விழான்னு சொல்லி நடத்துகிறோம். அதில் வந்து ஒவ்வொரு வருஷமும் டீச்சர்ஸை கூப்பிட்டு ஹானர் பண்ணுவோம். அடுத்தது சாதனையாளர்களை கூப்பிட்டு ஹானர் பண்ணுவோம். அடுத்தபடியாக இந்த வருஷம் பொது முயற்சியாக வழக்குரைஞர்களை கூப்பிட்டு ஹானர் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். நம்ம மேலூர் நாகேந்திரன் ஐயா அவர்களை கேட்டபோது, ஆனால் அதுக்குன்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நம்ம நிறைய பேர் வந்துடுவாங்க அப்படின்னாரு. ஏன்னா இந்த குலால சமுதாயம் சட்ட விஷயத்தில் இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய வழக்கறிஞர்கள் வரணும். ஏன்னா வழக்கறிஞர் படிப்பு மாதிரி ஒரு ஆளுமையும் அதிகாரமும் மிக்க பதவி படிப்பு வேறு எதுவுமே இல்லை. நம்ம குலத்தில் இருக்கிறவங்க நம்ம பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி வழக்கறிஞர் தொழிலுக்கு வந்து அனுப்புறதுக்கு வழக்கறிஞர் படிப்புகளை படிக்க வைங்க. அவங்க படிக்கட்டும், நமக்கு இந்திய சட்டங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டும். அப்போ தான் வந்து இந்த சமூகம் வந்து ஒரு பலமான சமூகமாக மாறும். மாற்று சமூகங்களை பாருங்கள், அவங்க எல்லாம் வந்து அதிகப்படியாக சட்ட சம்பந்தமான படிப்புகளை படிக்க வைக்கிறாங்க. நம்மளுடைய சமூகம் போன ஜென்ரேஷன் வரைக்கும் ஒரு டீச்சர் வரைக்கும் படிக்கிற அளவுக்கு வந்தாங்க. அடுத்தது கொஞ்சம் பேர் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. ஒரு சிலர் வந்து அரசு பதவிகளில் வந்தாங்க. இப்போ எல்லார் வீட்டில் இருக்கிற பசங்களும் படிச்சுட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும். அவங்களுடைய இடஒதுக்கீடு வந்து உறுதி செய்யப்படணும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் நமக்கு எதிராக தான் செயல்பட்டுருக்காங்க. அந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் 115 ஜாதிகளை ஒன்றா சேர்த்து ஒரே பேக்கேஜில் 2% நம்மளை வந்து அடைச்சிட்டாங்க. அப்போ ஒசூர் குலாலர் பேர் இயக்கம் வழக்குக்கு போச்சு. வழக்கு நடத்துகிறவங்களோட சேர்ந்து நாமளும் வழக்கு நடத்தணும். இன்றைக்கி வந்து நம்மளுடைய இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்மளுடைய பெண் குழந்தைகள்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு சமூகத்தினுடைய பெண் குழந்தைகள் படித்து முடிக்கிறாங்களோ அந்த சமூகம் 100% கண்டிப்பாக முன்னேறிடும். அதனால் தயவு செஞ்சு அந்த குழந்தைங்களை படிக்க வைங்க. படிக்க வைக்கிறதுலேருந்து பின்வாங்காதீங்க. நாங்கள் நடத்துகிற போராட்டத்துக்கு உங்களை கூப்பிடல, நீங்கள் ஒரு புரிதலோடு இருங்கன்னு சொல்கிறோம். உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது, அரசு வந்து உங்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீடை உறுதி செய்யணுங்கிறத வந்து நாங்களும் வந்து போராடி அதை நிலைநிறுத்தி கொடுக்கறதுக்கு உங்களோட ட்ராவல் பண்ணுவோம். குலாலர் அப்படிங்கிற ஜாதி பேரை சொல்லுங்கள். உலகத்திலேயே ஒரு அற்புதமான தொழில் எதுன்னா மண்பானை செய்கிறது தான். உலகத்தில் மூத்த குடி தொழில், அதாவது வேட்டையாடுறதுக்கு அடுத்த சமூகம் உணவு சமூகம். அந்த உணவு சமூகத்துக்கு வந்து தேவையான பாத்திரங்களை உருவாக்கி கொடுத்தவர் கொய்யவர் சமூகம். அந்த கொய்யவர் சமூகம் தான் ஒரு மனிதன் குடியிருக்கிறதுக்கு உண்டான வீடுகளுக்கு தேவையான செங்கல்லையும் ஓடையும் கொடுத்தது இதே கொய்யவன் தான். ஒரு மாடுக்கு தேவையான ஒரு தண்ணி தொட்டி வேணுனாலும் இவன் தான் செஞ்சு கொடுத்தான். இறந்து போனோன்னே முதுமக்கள் தாழியும் இவன் தான் செஞ்சு கொடுத்தான். சாப்பிட்ற சமையல் பாத்திரங்கள் அத்தனையும் கொய்யவன் தான் செஞ்சு கொடுத்தான். இன்றைக்கி அந்த மண்பானையோட தேவைகள் குறைஞ்சதுனால இன்றைக்கி நம்ம கொய்யவர்களுடைய மரியாதை இல்லாமல் போச்சு. நம்மளாலையும் தொடர்ச்சியாக அந்த வேலையை செய்ய முடியல. இருந்தாலும் நம்ம குழந்தைங்க நம்ம மண் தொழிலை நம்பி இல்லாமல் நம்ம குழந்தைங்க முழுக்க கல்வியை நோக்கி பயணிக்கணும். கல்வியே பிரதானம், கல்வி மட்டுமே பிரதானம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் இப்போ வந்து கல்வி பரிசீலிப்பு வச்சுருக்கோம். உழைப்பெண்ணும் பதத்தில் உருப்பெறும் களிமண், உன்னதமான படைப்பில் கலைப்படும் கலை வண்ணம், உன்னதமான படைப்பில் கலைப்படும் கை வண்ணம், சிலை வடிக்கும் படைப்பினிலே பிரம்மனை விஞ்சிய வனைஞ்சன், உரு கொடுக்கும் அழகினிலே உயிர் கொடுக்கும் இறைவன். ரூபாய் 10,000 வந்து இந்த குழந்தைக்கு வந்து ஐயா கொடுத்திருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒசூர் குலாலர் பேர் இயக்கம் வந்து எனக்கு போன வருஷமும் ஹெல்ப் பண்ணாங்க, இந்த வருஷமும் ஹெல்ப் பண்ணாங்க.
நான் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் சைல்டு. காலேஜ் படிக்கிறதுக்கு காசு இல்லாத போது போன வருஷம் இந்த குலாலர் பேர் இயக்கத்தில் தர்மலிங்கம் சாரும் ரகு அண்ணாவும் எங்கள் வீட்டுக்கு வந்து இன்னும் நிறைய பேர் வந்தாங்க. வந்து குலாலர் சங்கத்துலேருந்து பத்திரிக்கை கொடுத்து நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு காலேஜ் ஃபீஸ் எல்லாம் அவங்க தான் கட்டினாங்க. இப்போயும் இந்த வருஷத்துக்கும் செமஸ்டருக்கு இவங்க தான் காசு கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா இல்லாத குறைய வந்து இந்த குலாலர் பேர் இயக்கம் தான் கொஞ்சம் இன்னைக்கு நம்ம இனம் இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னா அது பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரியது. ஒரு காலத்துகளில் மண்ணை பிணைஞ்சு அம்மா ஒரு சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொருளாக செஞ்சு அது என்னன்றதில் உத்து பார்த்துக்கிட்டே கிடந்த இனம் நம்ம இனம். அந்த தொழிலை செஞ்சாச்சுன்னா வெளிகளில் நல்ல ஒரு கெட்ட காரியங்களுக்கு போகக்கூட முடியாது. அவசர ஆத்திரத்துக்கு கூட போனாலும் கூட இந்த யாவது நம்ம தொழிலினுடைய அந்த அளவுக்கு ஒரு நுட்பமான தொழில். ஒரு குழந்தைய எப்படி பெற்று வளர்ப்பது அப்படின்ற மாதிரி ஒரு மண்பாண்டத்தை உற்பத்தி பண்ணுறதுங்கிறது அவ்வளோ லேசான காரியம் இல்லை. அது உயிர் பிழைத்து வெளியில் பொருளாகி காசாகி வந்தால்தான் நம்ம இடத்துக்கு அது நன்மை பிறக்கும். இல்லைன்னா இட வழியில் ஒரு மழை பெஞ்சாலும் சரி, ஒரு சீரான காற்றடித்தாலும் சரி, அது அங்கனே குடங்கி அந்த பொருள் அழிந்து விடும். அந்த மாதிரி ஒரு தொழிலை செஞ்சு இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு காலத்துகளில் பச்சை பசுங்களை தின்னுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதை நாசூக்காக வேக வச்சு அருஞ்சுவையாக சாப்பிடக்கூடிய பக்குவத்தை உருவாக்கி கொடுத்தது நம்மினம். அனைத்து குலால சொந்தங்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓசூர் குலாலர் பேரியக்கத்தினுடைய 4ஆம் ஆண்டு விழா சீரும் சிறப்புமாக முன்னெடுத்து செல்லக்கூடிய சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் நமது குலால இனத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இன்றைக்கு நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்ல மாட்டேன், அவர் இன்னைக்கு வரலும் அவர் நம்ம குலால இனத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவர் தான் திருச்சியில் வந்து ஒரு லேடி அவங்களும் இருந்தாங்க, மாலாண்டு இருந்தாங்க. அவங்க நம்ம குலால இனத்துக்கு அதிக வர்றதில்லை. நம்ம சட்டமன்ற உறுப்பினரை வந்து நான் முதல்ல சந்திச்சது போடியில் ஒரு ஒருங்கிணைந்த குலாளருடைய மாநாடு மாதிரி வச்சிருந்தாங்க. திரு அழகுக்குமார், கோபி, நாராயணன் எல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க அழைப்பின் பேரில் நான் போயிருந்தேன். அப்போ தான் அவர் முதல்ல சந்தித்தேன். அவர் அன்னைக்கு வந்து இன்னும் நல்லா தெளிவாக இருந்தார். அரசாங்கத்தில் வந்து ஒரு நல்ல ஆளுமையோடு இருந்தார். அதை போல ஒரு நல்ல மனிதர் நம்ம குலால பேரியக்கத்தினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் மிகவும் பெருமைப்படுகிறது. அதே போல நம்ம நாகேந்திரன் ஐயாவை சொன்னார். அவர் நாகேந்திரன் ஐயா எனக்கு எப்படி தெரியும்னாக்கா, அவர் கருப்பா, சிகப்பா, ஒல்லியா, குட்டையா எனக்கு தெரியாது. அவர் நான் குலால இனத்தில் இருக்கிறதுனால ஒரு டைம் எனக்கு ஃபோன் பண்ணி, நாங்கள் நகை அடகு கடையினுடைய உரிமையாளர்கள்லாம் வந்து மைசூர், கர்நாடகாலாம் டூர் போயிட்டு வரோம், நான் நைட்டு தங்குறதுக்கு வந்து எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு ஃபோன் பண்ணார். அந்த ஃபோன் பண்ண விஷயத்தில் அப்புறம் வாங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மண்டபம், எங்கள் ஸ்கூலு, பில்டிங் எல்லாம் அவருக்கு வந்து வழங்கி எல்லாம் அப்போ தான் எனக்கு தெரியும். நாகேந்திரன் ஐயாவை வந்து அன்றைக்கி தான் தெரியும். அவர் அன்றைக்கி தான் வந்து குள்ளமாக கருப்பான்றதை அன்றைக்கி தான் பார்த்தேன். அதை விட பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மதுரை ஒரு டைம் போயிருக்கும்போது அவங்க அப்பா இவரோட வந்து அவர் ரொம்பவே தன்மையானவர், கண்ணன் வேளாள். இவர் சொன்னார்ல, நம்ம தலைவர் கூட அவர்களுடைய பெருமையை சொன்னார். கண்ணன் வேளார் அவங்க வீட்டுக்கு போன இனிமையாக பேசினார். அவர் வீட்டில் ஒரு வந்து நம்ம குலாலருடைய பட்டயம் ஒன்று இருக்குது. அந்த பட்டயத்தில் வந்து குலாலருடைய பெருமைகளை வந்து விளக்கக்கூடிய ஒரு பட்டயம் வந்து அவங்க வீட்டில் இருக்குது. அதை எடுத்து காட்டினார். அந்த அளவுக்கு வந்து ஒரு திறமை நம்ம குலாலர் பற்றும் உள்ளவர். இன்றைக்கும் அவர் வந்து அடிக்கடி கூட ஃபோனில் பேசிட்டுருப்பார். அதே போல் இங்கே மேடையில் வீட்டு இருக்கிற மற்ற நிர்வாகிகள் எல்லாரும் வந்து ஒருத்தரையாக வந்து நான் அறிமுகப்படுத்தலாம்.
அவர்களுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லலாம். இருந்தாலும் இது நேரம் கருதி ஒரு சில கருத்துக்களை மட்டும் இந்த பேர் இயக்கத்தினுடைய சார்பாக என்னை அழைத்து பெருமைப்படுத்திய இந்த பேர் இயக்கத்தின் சார்பாக வழங்க உள்ளேன். ஒன்று நம்ம குலால மக்கள் 56 தேசத்தை ஆண்ட மாமன்னன் சாலிவாகனன். இது ஒரு மன்னராட்சி எப்படி இருக்க வேண்டும், அமைச்சரவை எப்படி இருக்க வேண்டும், அதிகாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உலகிற்கே வகுத்து காட்டியவர் நம்ம சாலிவாகன குலாலர் அவர்தான். அவ்வளோ பெருமை உள்ள இனத்தில் நாம் வந்திருக்கோம், வழி நடத்தி வந்திருக்கோம். நம்ம எப்படி இருக்கணும்ன்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மீகராக இருக்கும். ஒவ்வொரு கிராமங்களில் ஒரு வீடு 2 வீடு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்துட்டு இருக்கோம். அதே ஒரே ஊரில் 2 குலால இருந்தாங்க, அந்த 2 குலால ஒத்துமையாக இருக்காங்க, எனக்கு ஒத்துமையாக இல்லை. அதே போல் ஒரு ஊரில் 10 பேர் இருந்தாங்களா 5 பேர் தனியாகவும் 4 பேர் தனியாகவும் 3 பேர் தனியாகவும் இந்த மாதிரி இருக்கும். ஒற்றுமையை என்னைக்கு நம்ம நிலைநாட்டுறோமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய உரிமைகளை நம்ம மீட்டெடுக்க முடியும். இன்னைக்கு இந்த குலாலர் பேரியக்கத்தின் சார்பாக வழக்கறிஞர்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்துனீங்க, உண்மையிலே நன்றி. அதே போல இந்த வழக்கறிஞர்கள் நாங்கள் நம்ம குலால இளம் மக்களுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதற்கு நீங்கள் எங்கே முன்வர வேண்டும் என்பதையும் இத்தருணத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று நம்ம எல்லாருக்கிட்டையும் பணம் மட்டும் சம்பாதிச்சா போதுன்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். பணத்தினால எல்லாமே நம்ம சாதிக்கலாம்னு நினைக்கிறோம். பணம் பத்தும் செய் என்பது உண்மைதான். ஒரு மனிதனுக்கு பணம் என்பது வேணும், தேவைதான். ஆனால் ஒன்று பணத்தினால நம்ம சாதிக்க முடியாது. என்னன்னு கேட்டால் நம்மளுடைய மரணத்தை மட்டும் நம்ம சாதிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பணம் நமக்கு வேணுமான்னு போது பார்க்க போகும்போது அது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம். அந்த குறிப்பிட்ட காலத்தில் நம்ம ஒரு தேவையான அளவுக்கு பணத்தை சம்பாதிக்கணுமே தவிர பணம் அதிகம் போக போக குடும்பத்தில் குழப்பங்கள் தான் அதிகம் வருது. இந்த போல சேவை மனப்பான்மை உள்ள ஒரு அமைப்புகள்னால மட்டும்தான் அது மனநிறைவு வரும். அந்த மனநிறைவு வந்தால் மட்டும்தான் நம்ம குலால இள மக்கள் இல்லை மற்ற எல்லா மக்களும் நன்றி கடனோடு இருக்க முடியும் என்பதையும் இத்தருணத்தில் கூறிக்கொண்டு நம்ம குலால இனங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வென்றெடுக்க வேண்டும், நம்ம உரிமையை பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.